السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. إنه ليس له سلطان على الذين آمنوا وعلى ربهم يتوكلون. إنما سلطانه على الذين يتولونه والذين هم بمشركون. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் அக்ஸாவில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாட்டுமாக. உலக மாந்தர்களுக்கு வழிகாட்டியாக அல் குர்ஆன் அருளப்பட்டது என்று உளமாற உயிர்ப்போடு முஸ்லிம்களாகிய நாம் நம்பிக்கை கொள்கிறோம். இந்த நம்பிக்கைக்குரியவர்களுக்கு அல்லாஹ் 16வது அத்தியாயம் 98, 99, 100வது வசனத்தில் ஒரு செய்தியை இங்கு உணர்த்துகின்றார். நீங்கள் குர்ஆனை படிக்க ஆரம்பித்தால், குர்ஆனை படிக்க ஆரம்பிப்பது என்பது பார்த்து படிப்பதல்ல. நபி அவர்களுடைய காலத்தில் ஒலி வடிவில்தான் குர்ஆன் நபிக்கு தரப்பட்டது. ஜிப்ரீல் நபி அவர்களுக்கு வந்து ஓதி காட்டுவார். அந்த சப்தத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செவி வழியாக அதை கேட்டு மனனம் செய்து கொள்வார்கள். அதுதான் குர்ஆன். அதைத்தான் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி ஓது என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அதற்குத்தான் குர்ஆன் என்று பெயர். திரும்ப 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 படிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம் எது என்று சொன்னால், ஒரு நூல் எது என்று சொன்னால், ஒரு வழிகாட்டி எது என்று சொன்னால் அது குர்ஆன் தான். படிக்கப்பட வேண்டிய ஒன்று என்ற பொருளில் குர்ஆன் என்று அல்லாஹ் அதற்கு பெயரிட்டிருக்கிறான். அந்த குர்ஆனை நீங்கள் படிக்க ஆரம்பித்தால், அது செவி வழியாக கேட்டு நீங்கள் அதை படிக்கின்றீர்கள் என்று வைத்துக்கொண்டால், அல்லது இன்றைக்கு எழுத்து வடிவில் வந்திருக்கிறது, ஒரு காலத்தில் மரப்பட்டைகளிலும் தோள்களிலும் எழுதப்பட்டவை இன்றைக்கு வெவ்வேறு வடிவம் பெற்று இன்றைக்கு நம்முடைய அறிதிறன் தொலைபேசியிலே நாம் கீழும் மேலுமாக இங்கும் அங்குமாக தடவி தடவி தூக்கிவிட்டு நாம் என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். எப்படி படித்தாலும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிற போது அல்லாஹ் இடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி வீசப்பட்ட எரியப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று
அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். 16வது அத்தியாயம் 98ஆம் வசனம். குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வேதம். பேசாதீங்க ஜும்மால உட்காந்துக்கிட்டு. குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வேதம். அல்லாஹுடைய வேதத்தை படிப்பதற்கு ஷைத்தானிடமிருந்து ஏன் பாதுகாப்பு தேட வேண்டும்? நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். இறைவனுடைய வேதம் அல்லவா, அல்லாஹுடைய வார்த்தை. கலாமுல்லா என்று அதற்கு பெயர். அல்லாஹ்வின் வார்த்தை என்று பொருள். அல்லாஹ் நேரடியாக ஒவ்வொரு மனிதத்திலும் வந்து பேசுவதை விட்டுவிட்டு ஜிப்ரீல் என்கிற வானவ தூதரின் வாளியாக நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நபி அவர்கள் தான் அதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்லி, அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம் உச்சரிப்பதற்கு முன்னர் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அதை ஒரு கட்டளையாகவே சொல்லித் தருகிறான். இதா கரஅத்தல் குர்ஆன் ஃபஸ்தஈது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ்வை கொண்டு ஷைத்தானிர் ரஜீமிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். எப்படி தொழுவுங்கள் என்று கட்டளையிடுகிறானோ, நோன்பையுங்கள் என்று கட்டளையிடுகிறானோ, இப்படி எத்தனை கட்டளைகளை அல்லாஹ் சொல்லித் தருகிறானோ அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்று எப்படி நாம் உணர்கிறோமோ, அதுபோல குர்ஆனை நீங்கள் படிக்க வேண்டும் என்று தோன்றி அதை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பித்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல வேண்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல வேண்டும். ஏன் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல வேண்டும்? அல்லாஹ் அடுத்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இன்னஹு லைஸ லஹு சுல்தான் அலல்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். இன்னஹு லைஸ லஹு சுல்தான். அவனுக்கு ஆதிக்கம் கிடையாது. ஷைத்தானுக்கு ஆதிக்கம் கிடையாது, அதிகாரம் அவனுக்கு இல்லை. யாரின் மீது இல்லை? அலல்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். யார் நம்பிக்கை கொண்டு மூமின்களாக முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்து யார் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மீது ஷைத்தானுடைய ஆதிக்கம் இல்லை. அப்ப ஷைத்தானுடைய சேட்டை நம்பிக்கையாளத்தில் ஈடுபடாது. முழுக்க அல்லாஹ்வின் மீது தன்னை ஒப்படைத்திருக்கின்ற விஷயத்தில் ஷைத்தானுடைய சேட்டை ஈடுபடாது. முழுமையான நம்பிக்கை கொண்டவனிடத்திலும் முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்திருக்கின்றவனிடத்திலும் ஷைத்தானுடைய பாச்சா பலிக்காது என்றுதான் அதனுடைய பொருள். இப்போ யாரிடத்தில் ஷைத்தானுடைய ஆதிக்கம் ஈடுபடும்? இன்னமா சுல்தானுஹு அலல்லதீன யதவல்லௌனஹு வல்லதீனஹும் பிஹி முஷ்ரிகூன். யார் ஷைத்தானை தங்களுடைய உற்ற நண்பர்களாக எடுத்துக்கொள்கின்றார்களோ, யார் அந்த ஷைத்தானால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றவர்களாக மாறிவிடுகின்றார்களோ அவர்களிடத்தில் தான் இந்த ஷைத்தானுடைய ஆதிக்கம் செல்லுபடியாகும் என்று அல்லாஹ் 16வது அத்தியாயம் 100ஆம் வசனத்திலே சொல்லி முடிக்கின்றான். அப்போ ஷைத்தானுடைய ஆதிக்கம் ஒரு சாராரிடத்தில் எடுபடும், ஒரு சாராரிடத்தில் எடுபடாத சாரார் யார் என்று சொன்னால் அவர்கள்தான் மூமின்கள், முழுமையாக அல்லாஹ்வை நம்பியவர்கள். யாரிடத்தில் எடுபடும் என்று சொன்னால் அவர்களால் மூமின்களுக்கு நேர் மாற்றமாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கையற்றவர்கள். இவரிடத்தில் ஷைத்தானுடைய ஆதிக்கம் எடுபடும் என்பது இதனுடைய நேரடி பொருளாக நாம் இதை பார்க்கிறோம். இன்னொன்றையும் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு செய்தியை இங்கு நாம் துணைக்கு அழைத்து கொண்டால் பொருத்தமாக இருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை புகாரியில் 608வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. பல்வேறு நூல்களில் புகாரி, முஸ்லிம், திருமதி, நசை, இப்னு மாஜா போன்ற அநேக ஹதீஸ் கிரந்தங்களிலே அது இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தி என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா நூதிய லிஸ்ஸலா அதுபர ஷைத்தான் வலஹு லுராத். தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டால் ஷைத்தான் அவன் காற்றை விட்டு கொண்டு
துர்வாடையை அவன் பின்வழியாக விட்டுக்கொண்டு அவன் ஓடிவிடுகிறான், பின்னோக்கி ஓடுகிறான். பின்னோக்கி ஓடுகிறான். எந்த அளவுக்கு பின்னோக்கி ஓடுகிறான்? ஹத்தா லா யஸ்மா அன்ததீன், இந்த பாங்கு சத்தம் கேட்காத தூரத்துக்கு போய்விடுகிறான். நாம் சொல்லக்கூடிய இந்த பாங்கு சத்தம், அது நீங்கள் ஒலிபெருக்கி வழியாக சொன்னாலும் சரி, அல்லது ஒலிபெருக்கி இல்லாமல் சும்மா வெறுமனே உயர்ந்த இடத்தில் நின்று நீங்கள் பாங்கு சொன்னாலும் சரி, இந்த சத்தம் அவன் காதுக்கு விழாத இடம் எது என்று பார்த்து அங்கு போய் விடுகிறான். எப்போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் தொழுகைக்கு அழைக்கிற போது ஷைத்தான் இப்படி ஓடி விடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் ஓடும்போது சும்மா ஓடலை, துர்நாற்றத்தை விட்டுக்கொண்டு ஓடுகிறான். உசு போட்டுக்கிட்டே என்ன செய்யலாம், போறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து சொல்கின்றார்கள், வைதா அக்மல ஃபைதா கலன் நிதா அக்மல, பாங்க சொல்லி முடிச்சாச்சு. அப்போ திரும்ப என்ன செய்யறான், உள்ளே வந்துடுவான். அப்போ இங்கும் ஷைத்தான் இருக்கிறான் என்று பொருள், எல்லா இடங்களிலும் ஷைத்தான் வியாபித்திருக்கிறான் என்று பொருள். அதைத்தான் நபி அவர்கள் ஒரு மொழியிலே சொன்னார்கள், இன்ன ஷைத்தான் எஜிரி மஜரத் தமி பனி ஆதம். ஷைத்தான் ஆதமுடைய ஒவ்வொரு மனிதனுடைய இரத்தம் எந்த நரம்புகளிலெல்லாம் ஓடுமோ அந்த நரம்புகளிலெல்லாம் ஷைத்தானும் சேர்ந்து ஓடுகிறான். அப்போ பள்ளி என்று சொன்னால், பாங்கு என்று சொன்னால், பள்ளிக்கு மனிதர்கள் தான் வருகின்றார்கள், முஸ்லீம் தான் வருகிறார்கள். பாங்கு என்றால் முஅத்தின் தான் பாங்கு சொல்லுவார், அல்லது வேற யாரோ ஒருவர் சொல்லுவார். ஆக பாங்கு சத்தத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கிற போது அந்த இடத்தில் ஷைத்தானுக்கு இடமில்லை, அந்த இடத்தில் ஷைத்தான் இருப்பதில்லை. அவன் அத்து பிடுங்கி கொண்டு ஓடிவிடுகிறான். பாங்கு சொல்லி முடித்ததற்கு பிறகு மீண்டும் என்ன செய்கிறான், வந்து விடுகிறான். வைதா கலன் நிதா அது பர, அதாவது பாங்கை முடித்து கொண்டால் அக்பல, அவன் திரும்ப என்ன செய்கிறான், முன்னோக்கி வருகிறான். ஹத்தா இதா சுவிபிஸ்ஸலா அது பர, திரும்ப காமத்து சொல்கிற போது துளை கது காமதி சலாத் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி கது காமதி சலா கது காமதி சலா என்று துளைக்கு காமத் சொல்லுவாங்களா இல்லையா? இப்படி சொல்லும்போது திரும்ப என்ன செய்யறான், ஓடுறான். பாங்குக்கு ஒருக்க ஓடுறான், இகாமத் சொல்கிற போது என்ன செய்யறான், ஒருக்க ஷைத்தான் ஓடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இதா கலா அத்தஸ்வீப், இகாமத் சொல்லி முடித்ததற்கு பிறகு அக்பல, திரும்பவும் வந்து விடுகிறான், திரும்பவும் வந்து விடுகிறான். ஓடுறான் வர்றானா என்ன அர்த்தம்? சொல்லுகிற நேரத்தில் ஷைத்தான் இருப்பதில்லை, சொல்லி முடித்ததற்கு பிறகு ஷைத்தான் வந்து விடுகிறான், நம்மிடத்தில் வந்து சேர்ந்து விடுகிறான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஹத்தா யக்துர பைனல் மர்இ வ நஃப்ஸிஹி, காம சொல்லி முடித்ததற்கு பிறகு வருகிறான் என்றால் ஒவ்வொரு இடத்திலும் வந்து விடுகிறான், ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மனிதத்திலுமே என்ன செய்கிறான், வந்து விடுகிறான். வந்ததற்கு பிறகு அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஹத்தா யக்துர பைனல் மர்இ வ நஃப்ஸிஹி, அந்த மனிதனுக்கும் அந்த மனிதனுடைய உள்ளத்துக்கும் இடையிலே இருந்து கொண்டு அவன் சந்தேகத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறான், சந்தேகத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு சந்தேகத்தை உருவாக்குகிறான்? யகூல் உதுகுர் கதா உதுகுர் கதா என்று சொல்லி என்ன செய்யறான், சந்தேகத்தை உண்டாக்குறான். அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் ஒரு ரக்காத்துக்கு தான் நாம் நினைச்சிருப்போம், ருக்குவுக்கு போயிருப்போம், சஜிதா செய்திருப்போம், இரண்டாம் ரக்காத்துக்கு வந்து நிற்போம். நமக்கு அப்பவுமே சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். என்ன சந்தேகம்? நம்ம 3 தொழுதமா 4 தொழுதமா இல்லை எத்தனையோ தொழுதோம், என்னமோ ஒரு 98 ரக்காத்தை தொழுது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு எண்ணிக்கையில் ஏதோ ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நான் கூட நம்ம என்ன செய்யலாம், அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆரம்பித்த முதல் ரக்காத்திலேயே இரண்டாம் ரக்காத்திலேயே நமக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்கிறது. 3 தொழுதமா 4 தொழுதமா, ஊதுக்கூறு கதா ஊதுக்கூறு கதா, இதை யோசனை பண்ணு அதை யோசனை பண்ணு, இதை சிந்தி அதை சிந்தி என்று சொல்லி நமக்கு என்ன செய்கிறான், இந்த சந்தேகத்தை ஊட்டுகிறான். நிறைய பேருக்கு நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னு வைங்க, சில விஷயங்கள் இது செய்ய மறந்து போயிடும். தொழுகையில் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கொண்டோன்னு சரி வர ஆரம்பிச்சிடும்.
தொழுது முடிஞ்சோடனே அத்து முடின்னு நம்ம என்ன செய்வோம், ஓடிடும். ஏன்? மறந்தது, நினைவு வந்து விட்டது, அதை உடனே செய்ய வேண்டும் என்று. தொழுகைக்கு முன்னால் வரைக்கும் நம்ம தலையை சுட்டு போட்டாலும் என்ன செய்யாது, ஞாபகத்துக்கு வரவே வராது. தொழுகையில் அல்லாஹ் அக்பர் கண்டதுக்கப்புறம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இதைத்தான் என்ன நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஊதுக்கு ஒரு கதா, ஊதுக்கு ஒரு கதா யகூல். அந்த ஷைத்தான் சொல்லுவான், இதை நினை, இதை நினை என்று என்ன செய்வான் சொல்லுவான். லம் யகுன் யதுகுர் ஹத்தா யதல்ல ரஜுலு லா யத்ரி கம் ஸல்லா. எந்த அளவுக்கு சொல்லுவான் என்றால், ஒரு மனிதன் எத்தனை தொழுதோம் என்று தெரியாத அளவிற்கு அவனை இதை நினை, அதை நினை, இப்படி செய், அப்படி செய் என்று சொல்லி அவனுடைய உள்ளத்தை போட்டு புரட்டி கொண்டிருப்பான் என்று நபிகள் நாயகம் எல்லாம் சொல்லி காட்டுறான். தொழுகை என்பது என்னதுங்க? தொழுகை என்பது இறைவனை நினைப்பதற்காக உள்ள ஒரு வழிபாடு இல்லையா? நாம் பள்ளி என்று வந்துவிட்டால் அடக்க ஒடுக்கமாக பள்ளியிலே உட்கார்ந்துருக்கிறோம். பள்ளியை விட்டு வெளியே போய்விட்டால் நம்ம சேட்டைகளை நம்ம வழக்கமாக என்ன செய்வோம், நம்ம ஆரம்பிச்சிடும். அப்படி தானே இல்லையா? பள்ளி என்று வந்தால் அமைதியாக பள்ளியில் பேசக்கூடாது, பள்ளியில் இதை செய்யக்கூடாது, பள்ளியில் அதை கேட்கக்கூடாது என்று நாம நமக்கு ஒரு சுய கட்டுப்பாட்டை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஏன்? பள்ளி என்பது அல்லாஹ்வை நினைக்கும் இடம், பள்ளி என்பது அல்லாஹ் வழிபாடு செய்யப்படக்கூடிய இடம், தொழுவதற்கான இடம், குர்ஆன் ஓதுவதற்கான இடம் என்று பள்ளி என்று சொன்னாலே நமக்கு ஒரு பிம்பம் நம்முடைய கற்பனையில் தோன்றி விடுகிறது. ஆதலால் அதற்கான மரியாதையை தர வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவருமே நினைக்கின்றோம். பள்ளி என்பது நாம் வசிக்கின்ற வீடல்ல. பள்ளி என்பது நாம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபார இடம் அல்ல. பள்ளி என்பது நாம் கூடி குலாவக்கூடிய சதுக்கைகள் அல்ல, திடல்கள் அல்ல, கடைகள் அல்ல என்று நமக்கு நன்றாக தெரிகிறது. அப்படி இருக்கிற போது இந்த பள்ளியில் அல்லாஹ்தான் மிகப்பெரியவன் என்று அவனுக்காக தொழுவதற்கு நாம் தொழுகையை ஆரம்பிக்கிற போது ஷைத்தான் நம்மில் வந்து விடுகிறான். ஷைத்தான் நம்மில் வந்து விடுகிறான். ஷைத்தான் நம்மில் வந்து இதை செய், அதை நினை, இதை என்னெல்லாம் சொல்கிறான் என்று சொன்னால் இது எதை காட்டுகிறது? அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், குர்ஆனை நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். அப்போ குர்ஆனை படிக்கிற போது ஷைத்தான் வருகிறான் என்று பொருள். அப்படிதானே இல்லையா? ஷைத்தான் வருவான் என்பதால் தான் நபி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஷைத்தான்ட்ட இருந்து அல்லாஹ்ட்ட ஏன்ட்ட பாதுகாப்பு தேடிக்க. ஏன்? நீ குர்ஆனை படிக்க ஆரம்பித்தா கட்டாயமாக ஷைத்தான் வருவான். நீ அல்லாஹ் அக்பர் என்று தொழ ஆரம்பித்தால் கட்டாயமாக ஷைத்தான் வருவான். ரெண்டு ஒத்து போதா? அடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், இன்னொரு ஹதீஸை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது, மா மின்கும் மின் அஹதின் இல்லா வகத் உக்கில பிஹி கரீனுஹு மினல் ஜின். உங்களில் எந்த ஒரு மனிதனும் அந்த மனிதனுக்கு ஷைத்தானுடைய ஒரு தோழன் சாட்டப்படாமல் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ஷைத்தான் சாட்டப்படுகிறான். நாம் பல முறை கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்குமே ஷைத்தான் இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய இரத்த நரம்புகளிலும் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே ஷைத்தான் சாட்டப்பட்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒவ்வொரு மனிதனும் என்று சொன்னால் ஒன்று அப்படியே போட்டுக்கிட்டே வராங்க, இவர் 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 என்று. கடைசியில் எங்கு போய் முடியும்? இதை சொல்லக்கூடிய நபியிடத்தில் போய் முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஷைத்தான் சாட்டப்படுகிறான் என்றால் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், காலு யார சொல்லவா ஈயாக்க யார சூழல்லா. அப்போ உங்களுக்குமா? ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் சாட்டப்பட்டான் என்றால் நீங்களும் அந்த ஒவ்வொரு மனிதனிலும் அடக்கம் தானே, நீங்களும் அவர்களில் ஒருவர் தானே, நீங்களும் மனிதர்களில் ஒருவர் தானே. அப்போ உங்களுக்கும் தான் ஷைத்தான் சாட்டப்பட்டிருக்கிறானா என்று சஹாபாக்கள் நினைச்சாங்க, கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க? அல்லாஹ்வுடைய தூதருக்குமா ஷைத்தான் சாட்டப்பட்டிருப்பான்? அல்லாஹ்வுடைய தூதரோடுமா ஷைத்தான் விளையாடுவான்?
அல்லாஹ்வுடைய தூதரோடுமா சைத்தான் ஒட்டி கொண்டிருப்பான் என்றுதானே அவருடைய பொருள். அந்த எண்ணம், அந்த கேள்வி எழுந்ததுனால தானே நபியை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், வையாக்க யார சூழல்லாம் உங்களுக்குமா என்று சஹாபாக்கள் நபியை பார்த்து கேட்டார்கள். நபிகள் சொன்னாங்க, வையாய எனக்கும் தான். ஒவ்வொரு மனிதன் என்பது நான் விதிவிலக்கல்ல, நானும் மனிதன்தான். ஒவ்வொரு மனிதன் என்கிற பட்டியலில் நானும் ஒருவன் தான். 1000 பேர்ல நானும் ஒருவன், லட்சத்தில் நானும் ஒருவன், கோடியில் நானும் ஒருவன். அன்றைக்கு எத்தனை மனிதர்கள் இருந்தார்களோ அத்தனை பேரிலும் நானும் ஒருவன் தான். எனக்கும் தான் சைத்தான் சாட்டப்பட்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதிவிலக்கில்லாமல் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இல்லா அன்னல்லாஹ ஆனனி அலைஹி ஃபஅஸ்லம ஃபலா யஅமுருனி இல்லா பிகைர். ஆனால் ஒரு விதிவிலக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். என்ன விதிவிலக்கு? அல்லாஹ் எனக்கு உதவி செய்திருக்கிறான். அவன் விஷயத்தில், ஷைத்தான் விஷயத்தில் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யவில்லை, அல்லாஹ் எனக்கு உதவி செய்திருக்கிறான். என்ன உதவி செய்திருக்கிறான்? ஃபஅஸ்லம, அவன் எனக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பான். அவன் என்னை கட்டுப்படுத்த மாட்டான். அவன் எனக்கு அடிபணிந்து தான் என்ன செய்வான்? நடப்பான். எனக்கும் தான் சைத்தான் சாட்டப்பட்டிருக்கிறான், என்னுடன் தான் சைத்தானும் இருக்கிறான். ஆனால் உங்களோடு இருக்கிற சைத்தான் உங்களுக்கு எதிரான சிந்தனைகளை, எதிர்மறையானவைகளை உங்களுக்கு செய்ய தூண்டுவதைப் போல, உங்களுக்கு சிந்திக்க தூண்டுவதைப் போல சைத்தான் என்னை எதிர்மறையானவற்றை சிந்திக்க தூண்ட மாட்டான், எதிர்மறையானவைகளை செய்ய தூண்ட மாட்டான். ஃபஅஸ்லம, அவன் எனக்கு கட்டுப்பட்டுத்தான் நடப்பான், எனக்கு அவன் கட்டுப்பட்டுத்தான் நடப்பான். ஃபலா யஅமுர்னி இல்லா பிகைர், அவன் எனக்கு நல்லதை மட்டும்தான் எனக்கு ஏவுவான், எனக்கு தீயதை செய்ய வேண்டும் என்று என்னை நோக்கி சொல்ல மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்போ பாருங்கள், இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இறைவனை நினைவூட்டுகிற அல்லது இறைவனை பயந்து செய்யக்கூடிய செயல்களை செய்ய அவர் ஆரம்பிக்கிற போது முதலாவது குறுக்கே வந்து நிற்பது யார் என்று சொன்னால் சைத்தான் தான் வந்து நிற்பான். இப்போ பார்க்குறோமா இல்லையா? அதாவது ஜும்மா தொழுகைக்காக வேண்டியே நம்ம வீட்டில் தயாராகி நம்ம வேலைகளையெல்லாம் நம்ம விட்டுட்டு அதுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை நாம் வந்து செலவழித்து முன்னாலே கடைகண்ணியெல்லாம் அடைச்சிட்டு இங்கே வந்து நம்ம உட்காந்து உரையை ஆரம்பிக்கிறது முன்னால் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? உரப்பாக ரொம்ப கவனமாக உட்காந்து என்ன செய்வோம்? பேசிக்கிட்டு இருப்போம். எப்போது உரையை ஆரம்பிக்கிறாரோ அப்போ நம்ம தலையை கீழே போட்டு தூங்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? இந்த தூக்கம் நம்ம கடையில் இருக்கும்போது வருமா? கடையில் இருக்கும்போது தூக்கம் வராது. வீட்டில் இருக்கும்போது தூக்கம் வருமா? வரவே வராது. கணக்கு பார்க்கும்போது வருமா? வரவே வராது. சில்லறை எண்ணும்போது, காசு எண்ணும்போது வருமா? வராது. அல்லது டீ கடை பெஞ்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வருமா? வராது. ஏன்? அங்கே சைத்தான் அவன் வழிக்கு நம்ம போயாச்சு. அதனால் என்ன பிரச்சனை இல்லை, அவன் என்ன வேணாலும் செய்யட்டும்னு சொல்லி விட்டுருவான். ஆனால் இங்கு நிகழ்த்தப்படக்கூடிய உரையை இவன் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக, கேட்டால் அஞ்சில் என்றைக்காவது ஒன்று என்ன செய்யும்? அவனுக்கு முள் தைத்த மாதிரி இதயத்தில் தைக்கும், அவனுடைய சிந்தனை பொறியை கிளப்பும், அவனை சிந்திக்க தூண்டும். அவன் தொழ ஆரம்பிச்சிருவான், அவன் கெட்டவைகளை விட ஆரம்பிச்சிருவான், நல்லவைகளை செய்ய ஆரம்பிச்சிருவான். அதனால் கேட்க விடாமலே ஆக்கிட்டான். நல்ல தூங்கு அப்படின்னு சொல்லி வந்து உட்கார்ந்த உடனே இந்த சொர்க்க காற்று இருக்கு பாருங்க, பள்ளியாசல்ல அடிக்கிற சொர்க்க காற்று, இந்த அப்படியே இந்த ரம்யமான இந்த காற்றில் அப்பப்போ காசு கொடுத்தாலும் 7 ஸ்டாரில் இருந்தாலும் இந்த தூக்கம் வரவே வராது. நமக்கு என்ன செய்யும்? அப்படியே தூக்கம், அப்படியே இந்த மெய் மறந்து உயிரை கைப்பற்றப்படக்கூடிய பணம் அதனுடைய பார்வை எப்படி நிலைகுத்தி இருக்குமோ அது மாதிரி நம்ம கண்ணு மேலே சொருவ ஆரம்பிச்சோம். உரையை இங்கே ஆரம்பிக்கிற போது நம்ம கண்ணு மேலே சொருவ ஆரம்பிச்சோம். அப்போது சைத்தான் எப்படியெல்லாம் தன் வழிக்கு வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வழியை தேடுகிறான். குர்ஆனை படிக்க போறீங்களா? அங்கு சைத்தான் வந்து உட்கார்ந்துருப்பான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும். தொழுகை போறீங்களா? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களை தொழுகையிலும் வந்து சைத்தான் கெடுப்பான். நோன்பு வைக்க போறீங்களா? நோம்பிலும் வந்து உங்களை கெடுப்பான்.
ஹஜ்ஜுக்கு போகிறீங்களா, அங்கேயும் கெடுப்பான். தான தர்மம் செய்கிறீங்களா, அங்கேயும் கெடுப்பான். எப்படி கெடுப்பான்? எப்படி நம்மை திசை மாற்ற வேண்டுமோ அப்படி திசை மாற்றுவான். இங்கே எத்தனை தொழுத, 4 தான் தொழ வந்திருக்க, எத்தனை தொழுத, இது கேள்வியா இது? அப்போ என்ன செய்வோம் நாமோ? ஓ, அப்போ நம்ம தொழுதாச்சு, 4 ரக்காத் தொழுதாச்சு, டக்குன்னு 4 தொழ வேண்டிய இடத்துல 2 தொட்டு அசாமலைக்குன்னு இங்கே ஓடிடும். இது அவனுக்கு லாபமா நட்டமா? அவனுக்கு லாபம், நமக்கு நட்டம். நாம் தர்மம் செய்ய நினைக்கிறோம், அதுக்கப்புறம் கல்லாவை திறக்கும்போது சரி போயிட்டு வாங்க அப்படி சொல்லி அந்த நேரத்தில் வந்து ஷைத்தான் வேறு சிந்தனை நமக்கு போடுவான். நோன்பு வைக்கணும்னு நினைப்போம், அந்த நோன்பை வைத்துக்கொண்டு இல்லாத ஊர் பலாயை அளக்க வேண்டும் என்ற சிந்தனையை போடுவான். ஹஜ்ஜு செய்ய வேண்டும் நினைப்போம், ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாலே ஊரெல்லாம் போஸ்டர் அடித்து ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, மைக்கு அனௌன்ஸ் பண்ணி ஜமாத்தார்களுக்கு வஃபாத் அறிவிப்பு மாதிரி ஜமாத்தார்களுக்கு இன்னார் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க அப்படி சொல்லி என்ன ஒரு அறிவிப்பு. அப்போ இப்படியெல்லாம் ஷைத்தான் வந்து நமக்கு என்ன செய்வான்? சிந்தனைகளை போடுவான். நாம் இறைவனுக்காக செய்யக்கூடியவைகளை எப்படி கெடுப்பது, அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்காமல் எப்படி தடுப்பது என்கிற கோணத்தில் ஷைத்தான் நம்மை சுற்றி கொண்டே இருக்கிறான். ஆதலால் தான் என்னுடைய வேதத்தை தான் நீ படிக்கப் போகிறாய், என்னுடைய வார்த்தையை தான் நீ உச்சரிக்க போகிறாய், என்னுடைய வார்த்தையை நீ உச்சரிக்க உச்சரிக்க ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை உனக்கு எழுத்துப்படத்தான் போகிறது. ஆனாலும் நீ அதை சிந்திக்காமல் உச்சரித்தால், கூர்ந்து கவனிக்காமல் உச்சரித்தால், அதனுடைய பொருள் தெரியாமல் உச்சரித்தால் எனக்குத்தான் நன்மை. யாருக்கு? ஷைத்தானுக்கு நன்மை. நாமோ அதை புரிந்து உச்சரித்தால் நாம திருந்தி விடுவோம். ஆதலால் நாம புரியாமலேயே அதிலிருந்து வெகுமாக சீக்கிரமாக அதை விட்டு நாம் விலகி போக வேண்டும் என்ற கோணத்தில் ஷைத்தான் நம்மை கெடுப்பான். அப்போ ஷைத்தான் கெடுப்பான் என்ற முன்னெச்சரிக்கையோடு அல்லாஹ் சொல்கிறான், அவுது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிக்கொண்டு திருக்குர்ஆனை படியுங்கள். ஏன்னா அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொண்டவன் விஷயத்தில் ஷைத்தானுடைய ஆதிக்கம் எடுபடாது, ஷைத்தானுடைய ஆதிக்கம் எடுபடாது. யார் ஷைத்தானை தங்களுடைய உற்ற நண்பர்களாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்களிடத்தில் தான் ஷைத்தானுடைய ஆதிக்கம் செல்லுபடியாகும் என்று அல்லாஹ் நான் படித்த 16வது அத்தியாயம் 98, 99, 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி நாம் புரிந்து செயல்பட வேண்டும் என்று அடியெடுத்து வைக்கிற போது நமக்கு குறுக்கால வந்து நிற்பது ஷைத்தான் தான். என்ன காரணம்? அவன் தான் அல்லாஹ்விடத்தில் சபதம் எடுத்து விட்டு வந்திருக்கிறான். ஆதமுக்கு தலை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் இட்ட கட்டளையை மீறி ஏன் நீ தலை வணங்க மறுத்தாய் என்று கேட்ட இடத்தில் ஆதமை களிமண்ணால் படைத்தான், என்னை நெருப்பால் படைத்தாய், நான் ஏன் களிமண்ணுக்கு தலை வணங்க வேண்டும் என்று இருமாப்பு கொண்டான். அப்போதே அல்லாஹ் என்ன செய்தான்? அவனை தூக்கி வீசினான். ஆதலால் தான் அவனுக்கு வெறும் ஷைத்தான் என்றில்லாமல் ஷைத்தானுர் ரஜீம் என்று அவனுக்கு புனைப்பெயராக வந்து அமைந்தது. அப்படி வீசுகின்ற நேரத்தில், வீசப்படுகிற நேரத்தில் அல்லாஹ்விடத்திலேயே அவன் சவால் விட்டு கொண்டு வருகிறான். நான் உன்னுடைய அடியார்களை முன்னாலும் போய் கெடுப்பேன், பின்னாலும் போய் கெடுப்பேன், வலது பக்கம் போய் கெடுப்பேன், இடது பக்கம் போய் கெடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலேயே சபதமிட்டு வந்திருக்கிறான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்றால் இப்போ எவ்வளவு பெரிய மகா எதிரி என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டிலும் நாம் நல்லதை நோக்கி போய்விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கக்கூடியவன் ஷைத்தான். அந்த ஷைத்தானினுடைய அந்த கேட்டிலிருந்து ஒவ்வொரு தருணத்திலும் அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு கேட்டுக்கொண்டுதான் நம்முடைய நடவடிக்கைகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, வழக்கமாக பல உரைகளிலே நான் குறிப்பிட்டதைப் போல
ஜும்மாக்கு வந்து ஜும்மா தொழுகைக்காக வந்து அமர்ந்தவர்கள், உங்களுக்கிடையிலே நீங்கள் பேசிக்கொண்டால் உங்களுடைய ஜும்மா நன்மை அத்தனையும் பாழாய் போகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். புகாரியிலே அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதா சயீதல் ஹதீபு அலல் மிம்பர், உள்ள தள்ளி உட்காருங்க, பின்னால் இடம் இல்லாமல் கொஞ்சம் உள்ள வாங்க, நெருங்கி உட்காரு. இதா சயீதல் ஹதீபு அலல் மிம்பர் ஃபலா யதகல்லமன்ன அஹத் ஃபமன் தகல்லம ஃபகத் லகா அவ் கமா क़ால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் மிம்பரில் ஏறிவிட்டால் உங்களுக்கிடையே நீங்கள் பேசிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் தள்ளி உட்காரு, அந்த பக்கம் போ, என்ன நல்லா இருக்கீங்களா, எல்லாமே இங்கே வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் ஆரம்பிக்கிறீ. உங்கள் குசலை விசாரிக்கிறதுக்காக அந்த இடம் இல்லை. அவன் ஷைத்தான் நம்முடைய அந்த சிந்தனையை மழுங்கடிக்கிறான், திசை மாற்றுகிறான். எதையும் கேட்டுவிடக்கூடாது. அதுக்கு தான் நபி அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பேசுனேன்னு வையே உங்கள் ஜும்மா நாசமாக போகும். அதுக்கு நீங்கள் வெளியே உட்காந்து சில பேசி முடிச்சுட்டு உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். எதற்காக இங்கே வர வேண்டும்? வெறுமனே 2 ரக்காத் தொழுது விட்டு போவதற்காக இல்லை. அதற்காகவா 4 தொழ வேண்டிய நேரத்தில் 2ஐ அல்லாஹ்வுடைய தூதர் கடமையாக்கினார்கள்? இல்லை. இந்த நேரத்தில் 4 தொழணும், லோஹர் தொழுகை 4 தொழ வேண்டும். ஆனால் என்ன செய்கிறோம்? ஜும்மா என்கிற பெயரால் 2ஐ தொழுகிறோம், 2 ரக்காத்தை தொழுகிறோம். எதற்காக? அந்த 2 ரக்காத்துக்கான அந்த நேரத்தில் இறைவனுடைய வார்த்தைகளை, இறை தூதருடைய மொழிகளை கேட்டாவது தங்களுடைய கடந்த காலத்தில் நடந்தவைகளை அசைவோட்டு பார்க்க வேண்டும், நிகழ்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தூண்டுதலாகத்தான் இந்த உரைகள் இருக்கிறது. அதை கேட்பதற்குத்தான் 2 ரக்காத்தை நபி அவங்க நினைச்சாங்க, மைனஸ் பண்ணாங்க. நாம் நினைக்கிற 2 ரக்காத்து வந்து கடைசியில் வந்து நம்ம என்ன சேவை கொத்தின மாதிரி கொத்திட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற. ஜும்மா என்பது வெறும் 2 ரக்காத்துகள் அல்ல. இதை பல முறை நான் இங்கே குறிப்பிட்டும் இருக்கிறேன். இமாம் மிம்பரில் ஏறிவிட்டால் வாயிலில் இருந்து கணக்கெடுத்து கொண்டிருந்த மலக்குகள் எல்லாம் உள்ளே அவங்க நோட்டையெல்லாம் என்ன மூடிட்டு உள்ளே வந்து உட்கார்ந்துடுறாங்க. இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்தவங்களெல்லாம் மலக்குகளுடைய அந்த கணக்கு புத்தகத்தில் பதியப்பட்டிருப்பான்னு நினைக்கின்றீர்களா? பதியப்பட்டிருக்க மாட்டாங்க. நான் சொல்லலை, என்னமோ இங்கே நான் பேசுவதை கேட்பதற்காக வேண்டி வரவில்லை என்றால் மலக்கு விட்டுருவார் என்பது அல்ல. எவர் மிம்பரில் ஏறினாலும் மலக்கு உள்ளே வந்து உட்கார்ந்து விடுவார். நீங்கள் வந்துக்கிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்ததாக கணக்கில் நிச்சயமாக இருக்கவே இருக்காது. வருகை பதிவேட்டில் மலக்குகள் உங்களை பதியவே மாட்டார்கள். என்ன அப்படி நமக்கு போச்சு, தலை போச்சு? சரியான நேரத்தில் இங்கு வந்து அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தை இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுக்காக நாம் ஒதுக்குவதற்கு என்ன குடிமொழி போய்விட்டது? அன்றாடம் வேலை பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். நம் வேலைக்கு ஓய்வே கிடையாது. நம்முடைய சம்பாத்தியத்திற்கு நேரம் பத்தாது. 24 மணி நேரம் இல்லை, 48 மணி நேரம் இருந்தாலும் நமக்கு பத்தாது தான். நம்ம பொழுதுபோக்குவதற்கும் மற்ற வேலைக்கும் நேரத்தை செலவழிப்போம். ஆனால் ஜும்மாவுக்காக வேண்டியான அந்த நேரத்தில் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னர் வந்து இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையற்றவர்களாக இருக்கிறோம். அப்படியே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் வந்து உட்கார்ந்தாலும் இவர் அவர்கிட்ட பேசுறது, அவர் இவர்கிட்ட பேசுங்க, அந்த பக்கம் தள்ளி உட்காந்து இந்த பக்கம் வா, அந்த பக்கம் போ, இது எல்லாமே என்ன நடக்கிறது? இதனால் உங்களுக்கு எந்த பலனும் கிட்டப் போவதில்லை என்பதை நபியர்களுடைய வார்த்தையைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி எச்சரிக்கிறேன். அதை நீங்கள் மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பணியோடு நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக 4ஆம் அத்தியாயம் 60ஆம் வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அலம் தர இலல்லதீன யஸுமூன அன்னஹும் ஆமனு பிமா உன்சில இலைக்க ஒமா உன்சில மின் கபிலிக். நபியே, அலம் தர இலல்லதீன யஸுமூன அன்னஹும் ஆமனு, உமக்கு இறக்கப்பட்டதையும் உமக்கு முன்னர் தூதர்களாக அனுப்பப்பட்டவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தையும் நம்புவதாக சொல்கின்றார்களே, அவர்கள் யுரீதுன அன் யதஹாகமு இல தாகூத், அவர்கள் தங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வை தாகூத்திடம் போய் கேட்கின்றார்கள். தாகூத் என்று சொன்னால் அல்லாத சக்திக்குத்தான் தாகூத் என்று பெயர்.
அல்லாஹ் அல்லாத எதை நீங்கள் முன்னிறுத்தினாலும் அதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அத்தாகூத் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் அல்லாதவை, அல்லாஹ் அல்லாததை நீங்கள் வணங்கக்கூடாது, தாகூத்தை நீங்கள் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த தாகூத் என்று சொன்னால் பிற சக்திகள் என்று பொருள். அல்லாஹ் என்கிற மகா சக்திக்கு முன்னால் எதுவும் என்ன சக்தியானவை அல்ல. அப்ப அந்த பிற சக்தி இடத்தில் போய் தங்களுக்கான தீர்ப்பை கேட்கிறார்கள். யார் யார் முகமதே உமக்கு இறக்கப்பட்டதை நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்கிறார்களே அவர்கள், முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களை நம்புகிறோம் என்று சொல்கின்றார்களே அவர்களும், எல்லாரும் முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு மூமின் என்று சொல்லிக்கொண்டு தங்களுக்கான தீர்வை அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கவில்லை, அல்லாஹ் அல்லாத சக்தியிடத்தில் போய் கேட்கிறார்கள். அது எந்த சக்தியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் சரி, தீர்வை தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் தான் தீர்வை தேட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தான் தீர்வை தேட வேண்டும். அதை விட்டுவிட்டு நாங்களும் முஸ்லீம் தான், நாங்களும் மூமின் தான் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தீர்வை தேடுகிறார்கள். வகது உமிரு ஐ யக்ஃபுரு பிஹி, ஆனால் இந்த தாகூத்தை புறக்கணிக்க வேண்டும் என்றுதான் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. யாருக்கு? அல்லாஹ் அல்லாத சக்தியை நீங்கள் உச்சமாக மதிக்க கூடாது. அல்லாஹ்வுக்குத்தான் உச்சமான சக்தி இருக்கிறது. அவன்தான் வழிபாட்டுக்குரியவன், அவன்தான் உத்தரவு பிறப்பிக்கிற இடத்தில் இருக்கிறான். எனவே அவனுடைய உத்தரவுக்கும் கட்டளைக்கும் தான் அடிபணிய வேண்டும் என்றுதான் அவர்களுக்கு சொல்லித்தரப்பட்டது, என்றுதான் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அதை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தவிர்த்து மற்ற எல்லாவற்றையுமே நோக்கி என்ன செய்கின்றார்கள்? போகின்றார். இன்னும் பேசுகிறாங்க பாருங்க, ஒரு நேரம் சொல்லியிருக்க அங்கேயும் உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இது இந்த ஷைத்தான் என்னைக்கு தான் நம்மளை விட்டு போக போகிறானே தெரியல. ஜும்மா உரையை கேட்பதற்கு என்று வந்து விட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இப்படி அல்லாஹ் அல்லாத சக்தியிடத்தில் போய் என்ன செய்கிறாங்க? அவங்க தீர்வை தேடுகிறார்கள். வயுரீது ஷைத்தான் ஐ யுதில்லஹும் ضلاலன் பஈதா, ஆனால் ஷைத்தான் அவர்களை பகிரங்கமாக வழியெடுக்க வேண்டும் என்றே நினைக்கின்றான். இது 4ஆம் அத்தியாயம் 60வது வசனம். இதில் என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறார் என்று சுருக்கமாக நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதாவது மூமின் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வார்கள், ஆனால் பிரச்சனைக்கான தீர்வை வேறு வேறு சக்திகளிடம் போய் என்ன செய்வார்கள்? கேட்பார்கள். அதான் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் இது குர்ஆனில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தார்களா, நடைமுறைப்படுத்தினார்களா, சொன்னார்களா என்று பார்க்காமல் அதை ஓரங்கட்டிவிட்டு, இல்லை இல்லை எங்களுடைய இமாம் அவர் சாதாரணமானவரா? இல்லை, அவர் மிகப்பெரிய பேரறிஞர், அவர்தான் எங்களுக்கு இந்த குர்ஆனுடைய சத்தையும் சாரையும் பிழிந்து தந்திருக்கிறார்கள், எங்களுடைய தலைவர் இவர், இவர் மிகப்பெரிய தீர்வாளர், இவர் பெரிய அறிஞர் என்று சொல்லி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஓரம் கட்டிவிட்டு, இன்றைக்கு வஹி யாருக்கு அறிவிக்கப்படவில்லையோ, யாருக்கு அல்லாஹ்வுடைய வேதம் தரப்படவில்லையோ, யாருடைய கூற்றுக்கு அங்கீகாரம் இல்லையோ அவர்களுடைய கூற்றை தேடி நாடி நம்முடைய தீர்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் போய்கொண்டிருக்கிறோம். இதுதான் ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்கான ஆரம்ப புள்ளி. இதான் எப்படி? நான் முஸ்லீம், நானும் முஸ்லீம் தான், நானும் மூமின் தான், நானும் குர்ஆனைத்தான் ஹதீஸைத்தான் சொல்கிறேன், நானும் குர்ஆனை என்று சொல்லிக்கொண்டே தான் ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பான் என்று சொல்லிக்கொண்டே தான் ஷைத்தான் வழிகெடுப்பான். ஏன்? சும்மா சாதாரணமாக இருக்கிற இடத்துல ஷைத்தான் வேலையை செய்ய மாட்டான். ஏன்? அவன் வழிக்கு அவன் போனதுனால அவனை விட்டுருவான். எவன் தொழ வேண்டும் என்று வருகிறானோ அவனைத்தான் ஷைத்தான் கெடுக்க பார்ப்பான். எவன் குர்ஆனை நன்றாக படிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் அவனைத்தான் ஷைத்தான் கெடுக்க பார்ப்பான். எவன் நல்வழியில் சரியான வழியில் பயணிக்க வேண்டும் நினைக்கிறானோ அவனைத்தான் ஷைத்தான் கெடுக்க பார்ப்பான். அப்படித்தான் இந்த 4ஆம் அத்தியாயம் 60வது வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே ஷைத்தான் விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கணமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய நன்மைகள்
பாழாய் போய்விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதி என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். புரிந்து செயல்படுகிற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.